கிட்டத்தட்ட இந்த 100 நாட்கள் மிகப்பெரிய யோகமான காலம். மீன ராசிக்காரங்க மனக்குழப்பத்திலிருந்து வெளியே போகிறோம். இவங்க எடுக்கிற முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாம் விலகப்படும். எல்லா முயற்சியும் வெற்றி. பொருளாதாரத்திலும் சரி, மன மகிழ்ச்சியும் சரி, சூப்பராக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய சனி பகவான் உணர்த்துவார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும். ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்போ சனி வக்கர பயிற்சி காலங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்கர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்கர நிவர்த்தியாரார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். சார் மீன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் அடுத்த 138 நாட்கள் என்னென்ன பலன்கள் எதிர்பார்க்கலாம் சார்? அவங்க அதாவது ராசியிலே தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அவர் வக்கரம் பெற்ற வந்திருக்கிறார். இவர் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல கடகராசியில் உட்கார்ந்துருக்கார். ஸோ அவருடைய பார்வை 9ஆம் பார்வை நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த 100 நாட்கள் மிகப்பெரிய யோகமான காலம். இவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களில் நம்பி ஏமாந்துட்டாங்க. நம்பி கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. நம்பிக்கை வச்ச இடம்லாம், அதாவது கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடிஞ்சுடுவாங்களே, அது மாதிரி இவங்க நம்பிக்கை வச்ச இடங்கள்லாம் துரோகங்கள். இவங்க யாரை ரொம்ப நண்பனாக, அன்பாக, தோழனாக, சகோதரனாக, சகோதரியாக, தோழியாக நினச்சி பழகினாங்களோ அவர்கள் மூலமாகவே நிறைய ஏமாற்றங்கள் வந்துச்சு. ஸோ வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையை மாற்றி மீன ராசிக்காரங்க மனக்குழப்பத்திலிருந்து வெளியே போகிறாங்க. மனக்குழப்பம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் 100 நாளில் ஏற்பட போகுது. இவங்க எடுக்கிற முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது. எல்லா முயற்சியும் வெற்றி. இவங்களால் யோசிச்சுட்டு இருக்காங்க, செய்யுமா வேண்டாமா, நிறைய அடி வாங்கிட்டோம், நிறைய பக்குவப்பட்டுட்டோமே, இப்போ இந்த வேலையை செஞ்சால் பிரச்சனை வருமா, இந்த தொழிலை ஆரம்பித்தா பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க மனசுக்குள்ள உதயமாயிருக்கு. ஸோ இந்த வட்டம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே எடுக்கிற முயற்சியில் தடையில்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய சனி பகவான் கொடுக்க போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் தான் அந்யுன்யமாக போகுது. இவனால நீயா நானான்னு போட்டி, ஒரே வீட்டுக்குள்ளே பேச மாட்டேன், வேறு இப்போ ஒரே தெருவுக்குள்ளே இருக்கோம், 2 பேரும் மீட் பண்ணுறது கிடையாது. அந்த அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளோ படாத பாடுபட்டாச்சு. இவங்களுடைய பார்ட்னரை புரிய வைக்கிறதுக்காண்டியே மீண்டும் பிறந்து வந்தேங்கிற மாதிரிலாம் வாழ்ந்து பார்த்துட்டாங்க. எவ்வளவோ டைம் ஒதுக்கிட்டாங்க, எவ்வளவோ அவங்களுக்காக உட்காந்து பொறுமையாக இருந்து பார்த்தாங்க. இந்த 2022லேருந்தே மீன ராசிக்கு ஏமாற்றம் என்பது எழுதி வச்ச ஒரு சரித்திர பதிவீடு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ராகு அவர் வேலையை செஞ்சார். இப்போ சனி பகவானும் பக்கவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறி ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெற்று, நல்ல ஒரு புரிதலுடன் ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மீனராசி என்பவர்களாக இருக்க போகிறாங்க. வரன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், எங்களுக்கு அமைய மாட்டேங்குன்னு வருத்தப்படக்கூடிய நம்மளுடைய 90 கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், எத்தனை கிட்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக என்ன பண்ண போகிறாரு, அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. ஃபைன் சார். அப்போ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய அந்த 38 நாட்கள் என்னென்ன விஷயங்கள் சார்? இந்த 38 நாட்கள் நம்முடைய மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே மீனம் மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசியே பழகிட்டாங்க. மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய நபர்கள் கிடையாது. ஒரு 5 ராசி இப்படி தான் இருப்பாங்க. என்ன வலியும் வேதனை இருந்தாலும் ஓப்பன் டிக்ளர் மனசில் இருக்குது, இது சரியோ தவறோ நம்மகிட்ட சொல்லிடுறேன், நீ பார்த்துக்கோம்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியோ தவறோ பார்த்துக்கோம்பாங்க. ஆனால் அந்த கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சொல்கிறத சரியை தூக்கி போட்டு தவறை மட்டும் எடுத்து இவங்களை பாடாப்படுத்துவாங்க.
ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாரை நம்பி மனதில் உள்ள எல்லா விதமான ஒளிமுறை இல்லாமல் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறணும். ஸோ அதை யாரையும் நம்பி நகை கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது, யாரையும் நம்பி புதுசாக இவங்களுக்கு தெரியாத தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சா தயவு செய்து ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸோ இதிலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேபோல் சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய நட்பு, அது ஆண் நட்பாக இருக்கட்டும், பெண் நட்பாக இருக்கட்டும், எல்லா நட்பும் இவங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். புதிய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயம், புதிய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக கவனம் செலுத்தவில்லை என்றால் மீனராசி என்பவர்களுக்கு 38 நாளில் சில மன அழுத்தம் கிடையாது, பல மன அழுத்தங்களை கிரகங்கள் உணர்த்திவிடும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு அதிசயங்கள் நடக்கும், இல்லை நல்லது நடக்கும்னா என்னன்னா சார்? இவங்களுடைய எவ்வளவோ நன்மை செஞ்சுருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட மீனராசிக்காரங்க நன்மை செஞ்சதை எழுத சொன்னால் ஒரு கியர் நோட்டு 2 கியர் நோட்லாம் காணாது, எழுதிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க, நன்மைகள் செஞ்சுருப்பாங்க. அந்த உதவியின் தன்மையும் அந்த நன்மையின் செயல்பாடுக்கு ஏற்றவாறு இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல செயல்பாடுகள், அற்புதமான செயல்பாடுகள், பொருளாதாரத்திலும் சரி மன மகிழ்ச்சியும் சரி சூப்பராக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய சனி பகவான் உணர்த்துவார். ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன சார்? இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கும்போது இவங்க தெரிஞ்ச உறவுகளில் யார் யாரெல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கஷ்டப்படுறாங்களோ, அதாவது மருத்துவ செலவுக்கு மருத்துவம் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, அவங்க இவங்களாம் முடிஞ்ச அளவு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இவங்க உதவி செஞ்சு மருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா, இவங்க கையினால் மருத்துவ செலவுக்கு உதவி செஞ்சாங்கன்னா கட்டாயமாக வக்கரம் பெற்ற சனி பகவான் மூலமாக மீன ராசிக்காரங்க சூப்பராக இருப்பாங்க. சார், இவ்வளோ நேரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பிரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து தெரியணுன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம், நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாளை பிரித்தது. இந்த 38 நாட்கள் வந்து குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்னலாம் கொடுக்க போகிறாரு, அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போயிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்கார்டு போட்டிருக்காங்க, என்ன காரணம், நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தோம்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20-30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் வந்து எழுதி வைக்கலை, டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு, அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.